போது அவரை கனம் பண்ணும் விதமாக நாம் எழுந்து நிற்கலாம். Shall we stand? பழைய ஒரு பாடல், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடலை ஜெய கோஷத்தோடு பாடுவோம், உற்சாகத்தோடு பாடுவோம். Even in the very lowest estate of our life, we must learn to put our hope in God and be joyful in His awesome presence. Shall we together? Amen. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்தவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தலைக்கு மேல கரங்களா நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தெய்வமே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு தேவாதி தேவனை நாம் போற்றி வணங்கி ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கு. லெட்ஸ் கோ. 1 2. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கு. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. என் இயேசு ராஜாவுக்கே. வரப்போகும் ராஜா மெஸ்ஸியா, வந்துவிட்ட ராஜா மெஸ்ஸியா. வரப்போகும் ராஜா மெஸ்ஸியா, வந்துவிட்ட ராஜா மெஸ்ஸியா. உயிர்த்தெழுந்த ராஜா மெஸ்ஸியா, நம்மை வருகையில் சேர்த்திடும் மெஸ்ஸியா, நம்மை வருகையில் சேர்த்திடும் மெஸ்ஸியா. ஒசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. என் இயேசு ராஜாவுக்கே. மேகங்களின் மீது மெஸ்ஸியா ராகத்தாள துணியோடு வருகிறார். மேகங்களின் மீது மெஸ்ஸியா ராகத்தாள துணியோடு வருகிறார். காற்றின் சட்டைகளுடன் மெஸ்ஸியா நம்மை மார்போடு அணைத்திட வருகிறார். நம்மை மார்போடு அணைத்திட வருகிறார். ஒசையுள்ள கைத்தாளத்தோடு இசையுள்ள மேலதாளத்தோடு ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. என் இயேசு ராஜாவுக்கே. தட்டுவோமா கரங்களை உற்சாகமா?
அன்பே உருவான மேசியா, ஆளுகின்ற தெய்வம் மேசியா. அன்பே உருவான மேசியா, ஆளுகின்ற தெய்வம் மேசியா. ஆத்ம மணாளன் மேசியா, நம்மை அரவணைக்கும் நேசர் மேசியா, நம்மை அரவணைக்கும் நேசர் மேசியா. ஒசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேலதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் உற்சாகமா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், இந்த சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் இடிந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் எங்கள் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் எங்கள் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் எங்கள் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரண்டு கரங்களையும் மேல உயர்த்தி சி ஷார்ப் மைனர். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது.
உலகத்தில் இருக்கும் 1000 நாளை பார்க்கிலும் உங்க வாசலில் இருக்கும் ஒரு நாள் எவ்வளவு நல்லது. I long for your presence. மீண்டும் உங்க ஆலயத்தின் வளாகத்தில் வந்து நின்று உங்க மகிமையின் ஆராய்ச்சி செய்யணுமே என்று ஏங்கின சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் இதயத்தை ஊற்றி பாடுவோமா? Thank you Lord. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமேன், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே,
வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நான் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசல் காத்திருப்பேன். ஆறுதலும் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலும் தெய்வமே. தேவனே, உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. என் ஆத்துமா தேவனே, உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், என் உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தமிடுது. ஆமென், கம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். உட்காரலாம். இன்னைக்கு உங்கள் கூட இப்படி சொல்ல போகிறேன். ஆண்டவர் உங்களுக்காக எதை ஆயத்தம் பண்ணாரோ அதை நீங்கள் எழுந்து தான் சுதந்திரிக்க வேண்டும். இன்னொரு முறை, ஆண்டவர் உங்களுக்காக எதை ஆயத்தம் பண்ணாரோ அதை நீங்கள் எழுந்து தான் சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவர் ஒன்று சிலருக்காக சிலதை செய்ய விரும்புகிறார், அது ஒரு பங்கு. நாம் எழுந்து தேவனை கொண்டு சிலவற்றை செய்ய வேண்டும் என்றது இன்னொரு பங்கு. ஆமென். 1, God wants to do things for his people. 2, when God's people want to do things for God என்று ரெண்டாக அதை பார்க்கிறோம். வேதத்தில் இதன் பங்குகள் ஏராளமாக இருக்கு. 4 வேத பகுதிகளிலும் இந்த வார்த்தையின் ஆழங்களை உங்களுக்கு காண்பிச்சுட்டு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், the book of Genesis chapter 13, 16 to 19 நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுகிறாரு. நான் உனக்கு காண்பிக்கிற தேசம், தரப்போகிற தேசத்தினுடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் பேசுகிறாரு. In the verse 16 he says like this, and I will make your descendants as the dust of the earth, so that if a man could number the dust of the earth, then your descendants also could be numbered. 17ஆம் வசனம். Arise அப்படின்றார், எழுந்துரு, நான் உனக்கு இந்த நிலத்தெல்லாம் தருவேன், இந்த ஜாதிகளை தருவேன், நீ பெரிய தகப்பனாடு, உன்னுடைய சந்ததிகள் கடல் தர மணலை போல் அன்னம்பர்டாக நான் மாற்றிடுவேன்றார். ஆனால் அதெல்லாம் மாறணும்னா நீ ஒன்று செய்யணும் அப்படின்னு 17ஆம் அதிகாரத்தில் இஸ் கிவ்ஸ் அ கமாண்ட், அரைஸ் அப்படின்றார், எழுந்துரு. பாருங்க, நான் 5வது வாரம் உங்கள் கூட 5 முறை 5வது டைம் பேசுகிறேன். எழுந்துரு என்ற வார்த்தையில் எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வேதத்தில் காட்டிகிட்டு இருக்கேன். 17ஆம் வசனத்தில் ஆபிரகாம் சொல்கிறார், நான் உனக்கு இதெல்லாம் தரப்போகிறேன், நீ அவுட் நம்பர்டாக இருப்ப உன் சந்ததிகள், நீ பூத்து குலுங்கிற உன் சந்ததி பலத்த ஜாதி. பட் அதெல்லாம் நடக்கணும்னா நீ என்ன செய்யணும்? எழுந்து walk in the land through its length and the depth, for I give it to you. நான் உனக்கு அதை கொடுத்துட்டேன், நான் தந்துட்டேன், ஆனால் நீ எழுந்து
அது நீளம் அகலத்தில் நடந்தால்தான் அது உனக்கு சொந்தமாகும். நம்பர் 1. நம்பர் 2, உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்ல, ரைஸ், டேக் யுவர் ஜேர்னி அண்ட் கிராஸ் ஓவர் த ரிவர் அர்னோன். லுக், ஐ ஹவ் கிவன் இன் டு யுவர் ஹேண்ட் சிஹோன் தி அமோரைட். அமோரியராகிய சீகோனின் ராஜாவையும் ஹெஷ்போனின் ராஜாவையும் அதன் நிலங்களையும் நான் உனக்கு தந்து விட்டேன். ஆனால் தந்து விட்டேன் என்பதனால் அது உனக்கு வராது, உனக்கு வந்து சேராது, உனக்கு சொந்தமாகாது. அது சொந்தமாகணும்னா இப்படி சொல்ல, ரைஸ், டேக் யுவர் ஜேர்னி அண்ட் கிராஸ் ஓவர் த ரிவர் அர்னோன் அண்ட் என்கேஜ் ஹிம் இன் பேட்டில். சண்டை போடுன்றார். நான் சொல்கிறேன், நீங்கள் போய் எங்கேயும் சண்டை போட, யுத்தம் பண்ணணும். நான் கொடுத்துட்டேன்றார். லேண்டை கொடுத்துட்டேன், சீயோனை கொடுத்துட்டேன், ஹெஷ்போன் ராஜாவை கொடுத்துட்டேன், என் ஆவியில் நான் உன் யுத்தத்தை முடிச்சிட்டேன். ஆனால் அதை பூமியில் உனக்கு காணணும்னா நீ தான் முடிக்கணுன்றார். ஆமென். யூ அரைஸ் அண்ட் யூ என்கேஜ் ஹிம் இன் பேட்டில் என்று 2வது ஜோஷுவாவுக்கு மோசேக்கு சொல்கிற வார்த்தை. 3வது ஜோஷுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, the Lord said to Joshua, do not be afraid, பயப்படாதே, nor be dismayed, take all the people of war with you. யுத்த ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டேன். அரைஸ், go up to Ai. Ai என்ற பட்டணத்திற்கு உன்னுடைய சேனைகளையும் ஜனங்களையும் எடுத்துக்கொண்டு போ. வார்த்தை கவனிங்க. See, I have given into your hand the king of Ai and his people, his city and his land. நீ உனக்கு நான் ஆயி பட்டணத்தினுடைய பட்டணத்தையும் ஜனங்களையும் அதன் ராஜாவையும் எல்லாத்தையும் உன் கையில் தந்துட்டேன்றாரு. ஆனால் நீ என்ன செய்யணும்? எழுந்து போகணுன்றார். நீ யுத்தம் பண்ணணும், நீ சவாலை சந்திக்கணும். நீ எழுந்தாதான் நான் தந்தது ஆவியில், ஆனால் நீ பூமியில் நேச்சுரலாக அதை அடையணும்னா நீ எழுந்து போக வேணும். நான் கேட்குற ஆழத்தை புரிய. ஏன்னா நிறைய பேர் எல்லாமே கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாமே அவர் பார்க்க மாட்டாருங்க. அவர் சொல்லுவாருங்க, ஆனால் நீங்கள் தாங்க செய்யணும். ஆமீன். குறையுது பாருங்க. ஓகே, இந்த 4 இன்ஸ்டன்ஸ்லையும் கர்த்தர் சொன்னார், அரைஸ், எழுந்துரு, உனக்காக நான் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறேன். ஒரு பங்கு வச்சிருக்கிறேன், ஒரு நாட்டை வச்சிருக்கிறேன், ஒரு நிலத்தை வச்சிருக்கிறேன், ஒரு சந்ததி வச்சிருக்கிறேன், ஒரு வாழ்வை வச்சிருக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் நான் வச்சிருக்கேன்னு சொன்ன பின்னாடி அது உனக்கு சொந்தமாகணும்னா, அது உன் கையால் நீ தொட வேண்டுமானால் நீ எழுந்துதான் புறப்பட வேண்டும். ஆமேன். ஆபிரகாம், நான் உனக்கு தேசத்தை கொடுத்துட்டேன், ஆனால் நீ எழுந்து போக வேண்டும். மோசே, அமோரியரின் ராஜாவை ஹெஷ்போன் ராஜாவை உன் கையில் கொடுத்துட்டேன், ஆனால் நீ எழுந்து யுத்தம் பண்ண வேணும். நான் தந்துட்டேன்னு நீ சும்மாலாம் இருக்க முடியாது. கர்த்தர் தந்துட்டாருங்க, தோத்துறான் இல்லையா? ஆஹா, நீ எழுந்து போய் யுத்தம் பண்ண. ஜோஷுவாவே, ஆயி பட்டணத்தை உனக்கு தந்துட்டான, நீ எழுந்து போ. ஆமென். கிதியோன், லாஸ்டா கிதியோனை சொல்றாரு. ஜட்ஜஸ் என்ற புக்கில், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார். ஆமென். 7ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில், it happened on the same night that the Lord said to him, arise. வார்த்தை பாருங்க, திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்றாருன்னா அது எவ்வளவு ஆழம் இருக்கு என்பதை நீங்க சிந்திக்க வேணும். ஆமென். It happened on the same night that the Lord said to Gideon, arise, go down against the camp, for I have delivered it into your hand. ஆமென். 32,000 பேரை குறைச்சு இப்ப ஒரு 300 பேரோட யுத்தத்துக்கு போறான் கிதியோன். கர்த்தர் சொல்றாரு, இன்ற ராத்திரியே நான் அவனும் கையில தரேன், ஆனா நீ தான் யுத்தம் பண்ணணும். நான் தரேன்னு சொன்னதுனால உனக்கு சொந்தமாகாது, நீ போய் யுத்தம் பண்ணணும். அரைஸ் அண்ட் கோ டவுன் அகெயின்ஸ்ட் த கேம்ப். நீ எழுந்து யுத்தம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் சிலதெல்லாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி விட்டார்? அந்த 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 டென்ஸை கவனிங்க. கர்த்தர் சிலதெல்லாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி விட்டார், ஆனால் நீங்க தான் இன்று அதை சுதந்திரிக்க வேண்டும். அப்படின்னா சோம்பேறிகளை யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஜெபம் பண்ணி ஏன்னா இருக்கேன் பாஸ்டர், சீக்கிரம் நிறைவேறும் நம்பிட்டே இருக்கேன் பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஆமென். ஆனால் சிலது அவர் வாக்கு பண்ணின பின்னாடி அதை சுதந்திரிக்கணும்னா சவால்களை சந்திக்க இன்றே நீ புறப்பட வேண்டும். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னார், மோசேக்கு சொன்னார், ஜோஷுவாவுக்கு சொன்னார், கிதியோனுக்கு சொன்னார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்வேன், நான் செஞ்சிட்டேன், நான் உனக்கு தேசத்தை கொடுத்துட்டேன். ஆனால் ஆபிரகாமே, மோசேயே, ஜோஷுவாவே, கிதியோனே, நான் தந்தேன் என்று சொன்னாலும் நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சாதான் அது உனக்கு சொந்தமாகும். யுத்த வீரர்கள் சிலராவது இந்த சர்ச்சில் என் சத்தத்தை கேட்குறவங்க இருப்பீங்கன்னா ஒரு நல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஐடியா இங்கே எனக்கு புரிகிறது. முதல்ல கர்த்தர் எனக்கு என்ன தந்தார் என்பதை நான் அறிய வேண்டும். ஆமென். ஐ மஸ்ட் நோ வாட் காட் ஹஸ் கிவன் us.
எல்லாம் நல்லா நடக்கும், எல்லாம் நல்லா நடக்கும், வாழ்க வளமுடன் என்று மட்டும் வாழ்ந்து விட முடியாது. என்ன அவர் சொன்னார், எதை தருவேன்னு சொன்னார் என்பதை ஆழமாய் புரிந்து கொண்டு, எது எனக்கு சொந்தம், எது என் குடும்பத்திற்கு சொந்தம், எது எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுகிற ஞானமும் விவேகம் அறிவாற்றலும் வார்த்தையின் மகத்துவங்களையும் புரிந்து கொள்ளுகிற ஞானம் உங்களுக்கு இருப்பதாக. ஒன், யூ மஸ்ட் நோ சர்டென்லி, இதுதான் எனக்கு என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். வசனத்திலிருந்து புரிந்து கொண்ட பின்னாடி அவர் சொன்னதை செய்து முடிப்பதற்கு நீங்கள் சென்று அதை சுதந்திரிக்க வேண்டும். இங்கிலீஷில் ஷார்ட்டாக சொன்னால், யூ மஸ்ட் நோ இட், டூ யூ மஸ்ட் டேக் இட். ஆமென். ஒன்று, எது உனக்கு தருகிறார் என்பதை அறியணும். ரெண்டு, அவர் எது தந்தார் என்று அறிந்த பின்னாடி நீ அதை எடுக்கணும். கர்த்தர் செய்வார். ஆமென். நீ இறங்கினா கர்த்தர் செய்து முடிப்பார். எழுந்து பிரகாசிப்பேன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எழும்பணும், ஆனால் எழும்புவதற்கு முன்னாடி அதை தெரியணும். அது எப்படி தெரியணும்? கர்த்தர் இதுதான் எனக்கு வைத்தாரா என்று புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். ரெண்டு, நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளணும். நீங்கள் பாருங்கள், அவர் கொடுத்தேன்னு சொல்லும்போது இந்த 4 இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் பாஸ்ட் டென்ஸில் தான் பேசுகிறார். ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் அப்படின்றார். ஆனால் இன்னும் நாடும் பட்டணமும் ஆயியும் எஷ்போன் ராஜாவும் அமோரிய ராஜாவும் கையில் வரல. வரதுக்கு முன்னாடியே கர்த்தர் பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறார், ஐ ஆல்ரெடி கிவன் டு யூ என்றார். ஆமே. அப்படின்னா நான் கன்க்ளூட் பண்ணிட்டேன், இந்த யுத்தத்தில் இது உங்களுக்கு சொந்தமாகும் என்பதை நான் எப்பவுமே என் ஆவியில் நிர்ணயிச்சிட்டேன். நீ மட்டும் எழுந்து போய் யுத்தம் பண்ணினா நான் நிர்ணயிச்சதை நீ அடைஞ்சிருவேன்றார். ஸ்பீக்கிங் இன் பாஸ்ட் டென்ஸ். ஆமென். அவர் பிரசன்ட் ஃபியூச்சர் சொல்ல, நீ இப்போ ஒருவேளை உனக்கு கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல, நான் முடிச்சிட்டேன் என் யுத்தத்தை, நான் உனக்கு சொல்லிட்டேன், இந்த பட்டணம் உனக்கு சொந்தம், ஆபிரகாமே இந்த இடம் உனக்கு சொந்தம், கிதியோனே இந்த யுத்தம் உனக்கு சொந்தம், மோசேவே இந்த அமோரியன் ராஜாவும் பட்டணம் உனக்கு சொந்தம். இதை நான் எப்பவுமே என் ஆவியில முடிச்சிட்டேன். ஆனால் நான் முடிச்சதை நீ சுதந்திரிக்கணும், நீ எழுந்து யுத்தம் பண்ணணும். சொல்ல மாட்டீங்களா? இங்கிலீஷில் சொன்னால் நல்லா இருக்கும். வாட் காட் ஹஸ் கன்க்ளூடட் இன் த ஸ்பிரிட், it must be manifested in the natural. For it to be manifested in the natural, we must arise and fight our challenges and fight our battles. Amen. நான் உனக்கு கொடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் தான் அதை ஆக்சுவலைஸ் பண்ண வேண்டும். என் சத்தத்தை கேட்கிற நியூ லைஃப் மக்களே, இன்டர்நெட் குடும்பத்தாரை உங்களை பார்த்து சொல்கிறாங்க, பல விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு என்னைக்கே ஆவியில் டிக்ளேர் பண்ணிட்டார். இன்னும் சுதந்திரிக்காமல் இருப்பதற்கு காரணம் பயம் உங்களை தடுத்து நீங்கள் சுதந்திரிக்க போகாமல் இன்னும் உங்கள் படுக்கையில் இருக்கிறீர்கள், உங்கள் சாம்பல் இருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை இன்னைக்கு காலையில் தட்டி எழுப்புகிறேன். சாம்பலை விட்டு எழுந்து, உறக்கத்தை விட்டு எழும்பு, யுத்தத்தை கையில் எடு. Hallelujah. What is concluded in the spirit realm, it will happen in the natural realm when you arise. நீங்க எழும்பணுங்க. சிலர்லாம் எழுந்து நின்றுனாங்க. அப்படியே இருந்துகிட்டே இருந்தால் எங்கே போக போகிறீங்க? எழுந்து தான் சாதிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை வெற்றியில் நடத்துவார். இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். கர்த்தர் தந்துட்டேன்னு சொன்ன வார்த்தைக்கும் நீங்கள் அடைந்திட்டேன் என்ற பங்குக்கும் இடையில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஐ ரிப்பீட், கர்த்தர் தந்துட்டேன்னு சொன்ன வார்த்தைக்கும் நீங்கள் அடைந்திட்டீர்கள் என்று சொன்ன பங்குக்கும் இடையில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். எழுந்து புறப்படு. அரைஸ் அண்ட் டேக் இட் என்ற வார்த்தையை கர்த்தர் பொறுத்துறார். ஆமென். இதனால தான் 5 வாரம் உங்க கூட பேசியிருக்கேன். 5 வாரம் பேசியிருக்கேன். ஸோ ஒன் மோர் டைம், அவர் சொல்லிட்டார் என்பதற்கும் நீங்கள் அடைந்துட்டீர்கள் என்பதற்கும் இடையில் இது நடைபெறுவதற்கு முக்கியமான கமாண்ட், முக்கியமான வேர்டு என்னவென்றால் எழுந்திரு. சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் எழுந்து கர்த்தர் தந்ததையெல்லாம் இந்த பூமியில் எனக்கு சொன்னதையெல்லாம் நான் பயப்படாமல் சுதந்திரித்து தான் வாழ்வேன், எப்படியும் ஒரு நாள் செத்து போறோங்க, 80 90 100, நான் மட்டும் 120. ஆனா அந்த மட்டும் எப்படியோ வாழ்ந்து சாவறதை விட கர்த்தர் சொன்னதை சுதந்திரிச்சு சாவணும். ஒரு அல்லேலூயா தானே கேட்டேன். You must learn to be like that. Amen. ஸோ அந்த அரைஸ் என்ற வார்த்தையை ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் 1ஆம் தேதி. அப்படின்னா நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும். Arise means number 1, stand upright. Take on the task. உங்களுக்கு கொடுத்த சவாலை நீங்கள் நேர்கொள்ளணும். Take on the task. இல்லைனா be ready for your challenge. Be alert. Take on the task. ஏதோ ஒன்று உங்கள் கையில் இருக்காது, கஷ்டமாக இருக்கு, ஆனால் கர்த்தர் இதுதான் தந்தார்னா அதில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எழுந்து யுத்தம் பண்ணு. Take on the task. So when God says, I have given something in the spirit, it has already happened. சிலதெல்லாம் உங்களுக்கு எப்பயே கர்த்தர் முடிச்சிட்டாருங்க, ஆனால் நீங்கள் இன்னும் எழும்பாததுனால தான் அது இன்னும் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கீங்க.
இன்று உங்களை பார்த்து உற்சாகப்படுத்த எழுந்து புறப்படுங்கள். நம்பர் 2, to stand up means to show up, to arise, to come to the scene, to go towards it, to work towards it. நீங்கள் எழுந்து செய்ய வேண்டியதை செய்வதற்கு புறப்படுவதுதான் எழுந்திரு என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கும். இட் ஆல்சோ மீன்ஸ், மூன்றாவது, டு எஸ்டாப்ளிஷ். அப்படின்னா அவர் சொல்லிட்டார், சொன்னதை நான் செட்டில் பண்ணுவேன். ஆமென். எத்தனை பேர் உங்கள் ரகபோத்தில் வந்து நிற்பீங்க? ஈசாக்கில் போராட்டம், சிட்னாவில் போராட்டம், பலவித போராட்டம், கிணறுகளை மூடுறாங்க. ஆனால் ஈசாக்கு ஓயவே இல்லை. until when I will keep standing until I establish what God spoke of me. என்னை குறித்து பேசினதை நிறைவேறுகிற வரைக்கும் என் எழுந்தருளதை நான் நிறுத்த மாட்டேன். ஸ்டாண்ட் அப், டேக் த டாஸ்க். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கின்ற அனுகிரகங்கள், அதனுடைய ஆசீர்வாதங்கள், அதை நம்ம பேசிவாகவே எடுத்துக்க முடியாது. கர்த்தருடைய அனுகிரகங்களை நம்ம பேசிவாக எடுத்துக்கூடாது. ஆமே, கர்த்தர் நல்லவருங்க, அவர் எல்லாம் பார்த்து பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு செயலற்ற நிலையில் இருந்துடவே கூடாது. அவர் சொன்னார்னா நீங்கள் செயல் உள்ளவர்களாக தான் இருக்க வேண்டும். ஆமே, நன்று அமர்ந்து உட்கார்ந்து எல்லாம் அவர் பார்த்துப்பார், அவருடைய நேரத்தில் கர்த்தர் சித்தமானால் நடக்கட்டும், இல்லைன்னா நடக்கணும், சிலதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த வார்த்தைக்கு ரெண்டுக்கும் நடுவில் கர்த்தர் எழுந்தருளு என்ற வார்த்தையை பொருத்துவதற்கு காரணம், நான் தந்துட்டாலும் நீ அடைய வேணும்னா நீங்கள் தான் யுத்தத்தை பண்ணணும். எத்தனை பேர் எழுந்து சில யுத்தங்களை பண்ணுவீர்கள்? ஆக்டிவிட்டி ஆன் யுவர் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ கேன் ஷோ இட் இன் த பைபிள் இன் மெனி டீப் வேஸ். கர்த்தருடைய வார்த்தையை பொறுத்த மட்டும், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பொறுத்த மட்டும் உங்கள் சார்பின் செயல்பாடுகள் அனுக்கிரகங்களை சுதந்திரிப்பதில் ரொம்ப முக்கியமானது. நான் வேதத்தை படிக்கும்போது ஜெப்தா என்ற ஒரு மனிதனை நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் படிக்கிறேன். இந்த ஜெப்தாவின் பிறப்பு ரொம்ப பல கேள்விகளும் கஷ்டங்களும் அதில் சில கேவலங்களும் இருக்கின்றன. நான் அதை ஏற்கனவே உங்கள் கூட ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். பட் ஜெப்தா ஒரு நியாயாதிபதி போல, அந்த காலத்தில் நியாயாதிபதிகள் என்பது யுத்தம் செய்யக்கூடியவர்கள். இஸ்ரவேலுக்கு ராஜாக்கள் வருவதற்கு முன்பாக நியாயாதிபதிகள் இருந்து இஸ்ரவேலை விடுவித்து தங்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களை போராடி ஜெயித்து அவர்கள் நியாயாதிபதிகள் தான் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியாக இருந்த ஒருவர் ஜெப்தா. அவர் அமோனியர்களோடு யுத்தம் பண்ண வேண்டி இருக்கு. ஜெப்தா ஒரு ஊர் சுத்தி மாதிரி, ஒரு என்ன நம்ம ஊர் பாஷை ரவுடி மாதிரி. அவருக்கு ஒரு ஆள் பலம், ஒரு வெயிட்டு, அவர் இறங்கினார்னா சில அடியெல்லாம் வெயிட்டாக அடிப்பார். நல்ல ஒரு யுத்த வீரன். He became a fighter. இப்போ இஸ்ரவேலுக்கு அமோரியர்களால் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தபோது இஸ்ரவேலியர்கள் ஜெப்தாவின் உதவியை நாடுகிறார்கள். எங்களுக்கு யுத்தம் வருதுப்பா, அவங்க நம்ம நிலத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, உன்னுடைய பலன் எங்களுக்கு வேணும், உதவி எங்களுக்கு வேணும்னு ஜெப்தா கிட்ட கேட்குறாங்க. இந்த கேட்குற நேரத்தில் ஜெப்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், என்னை தூக்கி வாரி போட்ட ஸ்டேட்மெண்ட். நான் விளாவரையாய் விளக்க முடியாது, ஆனால் நான் சொல்லதான் போகிறேன். 11ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 23-24 வசனம் வரும்போது 23-24 of the book of Judges இப்படி சொல்றார். The Amorites, and now the Lord God of Israel had dispossessed the Amorites from before his people Israel. Should you then possess it? 24ஆம் வசனம். Will you not possess whatever Chemosh your God gives to you to possess? So whatever the Lord our God takes possession of before us, we will possess. யாருக்காவது ஏதோ புரிஞ்சுதா? தமிழாக்கு அப்படியே அந்த வசனம் இருக்கட்டும். கேமோஷ் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த அமோரியர்கள் எகிப்திலேருந்து உங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் போகிற வழியில் எங்கள் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க, எங்கள் நிலங்கள்லாம் அவங்க அபகரிச்சிட்டாங்க. அதனால் இப்போ அவங்க அதை திருப்ப எடுக்க வந்திருக்காங்க. எங்கள் இடம்டா இதெல்லாம், எங்களுக்கு திரும்ப கூடணும். யுத்தத்துக்கு அவன் இராணுவத்தோடு வந்திருக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியாமல் கலங்கி போனவங்க ஜெப்தா கிட்ட போகிறாங்க. ஜெப்தாக்கு இதை கேள்விப்பட்ட உடனே என்ன ஜெப்தா சொல்கிறார், நீங்கள் கவனிச்சிங்களா? என்ன தெரியுமா சொல்கிறாரு? கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லிடுங்கண்ணே. அப்படின்னா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, உங்கள் தேவனாகிய கேமோஷ் அமோரியர்களே, அவர் ஒரு நிலத்தை உங்களுக்கு கொடுத்து எடுத்துக்கோனா நீங்கள் எடுக்க மாட்டீங்க, எடுப்பீங்களே? அதே மாதிரி எங்கள் தேவனாகிய யெகோவா இதை எடுத்துக்கோனா நாங்கள் எடுக்க மாட்டோமா? உங்க கேமோஷை விட எங்க தேவன், அவர் சொன்னாலே நீங்க சுதந்திரிப்பீங்கன்னா இவர் சொன்னா நாங்க சும்மா இருப்போமா?
அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, and whatever the Lord our God takes possession of before us, என் ஆண்டவர் ஒன்றை எடுத்துட்டார் என்று அவர் சொல்லிவிட்டால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் அதை கண்டிப்பாக எடுப்போம். அப்படின்னா என்ன சொல்றாரு? உங்க தேவன் சொன்னாலே நீங்க எங்களை சண்டை போட வர்றீங்கன்னா, எங்க தேவன் சொன்னார்னா ஒரே சொல்ல மாட்டீங்களா? அவருடைய லாஜிக் பார்த்தீங்களா? the logic of Jephthah, you worship Chemosh. நீங்க கேமோஷ் ஆராதனை செய்றீங்க. ஒரு நாள் அவர் இந்த இஸ்ரவேல் இந்த இடமெல்லாம் உனக்கு தரேன்னு சொன்னா நீங்க உடனே சண்டைக்கு எங்கிட்ட வரீங்க, எங்க நாட்டை புடுங்குறீங்க. ஆனா நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், இப்போ நாங்க புடுங்கி வச்சுக்கிறோமே, நாங்க பண்ணல, அவர் சொல்லி தான் நாங்க புடுங்கி வச்சுக்கிறோம். இப்பயும் அவர் சொன்னார்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோங்க, நாங்க அதையும் புடுங்குவோங்க அப்படின்றார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா எங்க தேவன் யெகோவா தேவன், எல்லா தேவர்களிலும் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒரு சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு, அது நம்முடைய சப்ஜெக்ட் அல்ல, ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு இது உங்களுக்கு சொந்தம் என்று அவர் சொன்னால்? எத்தனை பேர் நீங்க எழுந்து விசுவாசத்தோடு அவைகளை சுதந்திரிப்பீர்கள்? இந்திய மண்ணில் நிறைய வியாபாரங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். சில ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் உங்களுக்கு விரிவாக்குகிறார். சில குடும்ப பங்கின் மகத்துவங்களை கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். You cannot be lazy. You cannot be crying. You cannot be murmuring. You cannot sit and soak and soar. You have to arise and possess the land because God has already given it to you. சொல்ல மாட்டீங்களா? ஜெஃப்தா இப்படி சொன்னாரா? whatever God gave to us is ours அப்படின்னு சொல்லலைங்க. நீங்கள் அதை திரும்ப படிக்கணும். ஆண்டவர் எதெல்லாம் எங்களுக்கு தந்தாரோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம்னா சொன்னார் இல்லைங்க. அவர் சொல்லாரு, whatever God gave to us we will possess. அவர் தருவார், அவர் சொல்லுவார், ஆனால் அதை அடையிறது ஏன் வேலைன்ட்டார். ரெடி, நான் யுத்தத்துக்கு ரெடின்ட்டார் ஜெஃப்தா. ஆமென் சொல்ல. எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் சுதந்திரிக்காம ஒருத்தரும் கல்லறைக்கு போகக்கூடாதுங்க. அப்படியே சாகும்போது 80 வயசில் ஒரு கல்லை வேற ஒன்று போட்டு அது மேலே ஒரு எழுத்து, ஒரு நல்ல எந்த போராட்டம் போராடல, ஓட்டமே முடிக்கல, அது இட்லி சாப்பிட்டு தொலைஞ்சு போய் சேர்ந்துச்சு. கல்லறையில் நமக்கு ஒரு கல் தேவையில்லைங்க. செத்த பின்னாடி ஊர் சொல்லணுங்க, அவராங்க பா என்ன விசுவாசி என்று சபையும் ஊரும் சொல்லுவதாக. எது தெரியுமா முக்கியம்? சாகும்போது உங்க குடும்பம், உங்க குலம், உங்க கோத்திரம், உங்க ஊர் சொல்லணும், வாவ் என்ன ஒரு யுத்த வீரன் அவன், அவன் எழுந்ததை சாதித்தான், எழுந்ததை முடித்தான். ஒரு வேளையில சொல்ல மாட்டீங்களா? He didn't say whatever God gave is ours என்று சொல்லவில்லை. whatever God gave me I will possess. நான் சுதந்திரிப்பேன் தான் சொன்னாங்க. பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, நான் சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் நாங்கள் 20 வருஷமா ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம் பாஸ்டர். என்றோ ஒரு நாள் கர்த்தர் தருவார், பரலோகத்தில் தருவார், எல்லாமே உனக்கு பரலோகத்தில் தருவார். இப்போ என்ன சொன்னீங்க பாஸ்டர்? ஒன்றும் சொல்லலை. உங்கள் நிலத்தை அமோரியர்களே எங்கிட்ட சண்டைக்கு வரீங்க, உங்கள் நிலத்தை நாங்கள் எடுத்தது உண்மைதான். என்ன தெரியுமா அவர் சொல்கிறார் ஜெஃப்தா, நாங்கள் எடுத்தோம் அது உண்மைதான், ஆனால் நாங்களாக எடுக்கல, அவர் சொன்னார் அதனால தான் எடுத்துட்டோம். புரியல உங்களுக்கு? உங்கள் கடவுள் சொன்னார் நீங்கள் எடுத்துருக்கீங்க, எங்கள் கடவுள் சொன்னார் நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ என்ன அடுத்த யுத்தத்துக்கு வரையா அதுலேயே நாங்கள் ஜெயிப்போம். ஆமேன். இந்த பாருங்கள், இந்த கிறிஸ்தவங்களை இந்த உலகத்தில் நான் பார்க்குறேங்க. எங்கேயாவது போய் யாரோ ஒரு மனுஷனை சந்தித்து, நீங்கள் இப்படி 7 நாள் இப்படி பண்ணுங்க, 7 நாள் அப்படி பண்ணுங்க, 7 நாள் எண்ணெயை தலை மேலே ஊற்றுங்க, 7 நாள் ஒளிவேலை தொங்க விடுங்க, நம்மால் பண்ணுவான். ஆனால் இருக்கீங்களா? உங்கள் உள்ளதிலெல்லாம் கர்த்தருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுவா? அப்படின்னா என்னை கேட்கிற அன்பானவர்களே, கர்த்தர் எதை சொன்னாலும் அதை நம்ம மனப்பூர்வமாக செய்யணும். சில பாருங்களேன், we want things to happen in our life the easy way. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேங்க, life is never easy. Life is hard. Life is full of challenges. And when God speaks to you, you must learn to arise and to possess what God has told you and what has given you. அதனால மந்திரங்கள், சூன்யங்கள் ஏன் மக்கள் தேடி ஓடுறாங்க? ஈஸிவே. கொஞ்சம் கையை பார்த்து சொல்கிறீங்களா அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு? நடந்தானா நடக்காட்டினா நான் நடப்பிப்பேன்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் போய் 4 பேர்கிட்ட குறி கேட்டு வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்லைங்க. என் தேவனை என் கூட இருக்காருங்க. நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் தேவன் என் கூட இருக்கிறார். என் செயல்களில் நான் உண்மையாக இருப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொன்னார் என்கிட்ட, எல்லா நாளும் நீங்கள் டார்க் ப்ளூ ட்ரெஸ் தலையிலேருந்து கால் வரைக்கும் 7 நாள் போட்டால் நல்லா ஆயிடுவேன். அது கூட நம்மால் செய்வான். 7 நாள் ப்ளூ போடுவான், 7 நாள் ஒயிட் போடுவாங்க, 7 நாள் கிரீன் போடுவாங்க, அதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் கடவுள் சொல்லுகிற வார்த்தையினுடைய மகத்துவங்களை சொன்னால் சிலருக்கு கோபம் வருதுங்க. நீங்கள் கர்த்தர் பேசினார்னா கர்த்தர் பேசினதோடு நிறுத்தாமல் நீங்கள் எழுந்து அதை சாதிப்பதற்காக இன்னைக்கு நீங்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேணும். ஆமேன். ஜெப்தா சொல்றார், கேமோஷ் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் செய்வீங்கன்னா எங்கள் யெகோவா தேவன் சொன்னால் நாங்கள் அதை விட செய்வோம். யுத்தம் பலமாக இருக்கும். If God says, we will possess it. ரட்சண்யத்தை கால்வரியில் கர்த்தர் தந்தார்னா விசுவாசத்தோடு நீங்கள் தான் அதை சுதந்திரிக்கணும். தெய்வீக சுகத்தை கால்வரியில் அவர் தழும்புகளால் உங்களுக்கு தந்தார்னா விசுவாசத்தினால் நீங்கள் தான் அதை சுதந்திரிக்க வேண்டும். கர்த்தரின் ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தார்னா நீங்கள் தான் எழுந்து அந்த செல்வ மகத்துவங்களை சுதந்திரிக்க வேண்டும். உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி நீ வாழல்ல தலையா இருப்பேன்னு கர்த்தர் சொன்னார்னா தலையாகும் வரைக்கும் போராடும் பொறுப்பு உங்களை சார்ந்தது. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? Whatever the Lord says, we will arise and we will possess it. கை உயர்த்தி என் கூட இப்படி சொல்லுங்களேன், நான் யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டேன். சொல்லும் போதே ஒரு ஆயத்தம் இல்லாத மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லா நிச்சயமா சொல்லுங்களேன், நான் யுத்தத்திற்காக ஆயத்தமாயிட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதிக்கணும். எவ்ரிதிங் காட் கிவ்ஸ் யூ. கடவுள் உங்களுக்கு என்ன தரேன்னு சொன்னாலும் அவர் தரேன்னு சொன்னதை சுற்றிலும் யுத்தங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு நல்ல இல்லையா அது சொல்லிடுங்கண்ணே. எவ்ரிதிங் காட் கிவ்ஸ் யூ. உங்களுக்கு எது கர்த்தர் இது உனக்கு தரேன், இந்த தேசத்தை தரேன், அமோரியரை தரேன், அதை தரேன்னு கர்த்தர் சொன்னார்னா பைபிளை பாருங்க, அதை சுற்றிலும் யுத்தம் இருந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் ஜெயித்து அந்த தூரம் சேரணும்னா யுத்தம் பண்ணி தான் நீங்க ஜெயிக்க முடியும் என்பதை நம்ம இந்த 4-5 பேசேஜில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், இந்த தேசத்தை நான் உனக்கு தந்துட்டேன், இந்த ஊழியத்தை உனக்கு தந்துட்டேன், இந்த குடும்பத்தை உனக்கு தந்துட்டேன், இந்த செல்வ மகத்துவத்தை தந்துட்டேன், இந்த வியாபாரத்தை உனக்கு தந்துட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா அவர் டிக்ளேர் பண்ண உடனே அந்த கள்ளப்பேய்க்கு எப்படியோ நரகத்திலிருந்து தெரியுது. இது இப்போ பாஸ்டர் கோஷிக்கோ இவருக்கோ பிரதருக்கோ வந்து சேர்ந்துருன்னு தெரிஞ்ச உடனே அவன் அங்கே சேர்ல உட்காந்து ஈசி சேர்ல ஆடிக்கிட்டு உன்னை பார்த்து புன்னகை பூத்து உட்கார மாட்டாங்க, எல்லா நரகத்தையும் உனக்கு கட்ட விழ்ப்பாங்க. நீ அதை எதிர்த்து ஜெயித்து கர்த்தர் சொன்னதை நிலைநாட்டி முடிக்க வேண்டும். சொல்ல மாட்டீங்கன்னே. If God gives you anything, it is always surrounded with a battle. கர்த்தர் எது தந்தாலும் அதை சுற்றிலும் ஒரு போராட்ட யுத்தம் இருக்கும். ஜெயிக்கிற பொறுப்பு உங்களை சார்ந்தது. கர்த்தர் உங்க கூட இருப்பார். சத்துரு சவால்களை கொண்டு வருவான். அவன் சும்மா உட்கார்ந்து உன்னை வேடிக்கை பார்த்து உன்னை ஃப்ரீயா விட்டுற மாட்டான். நீங்க எழுந்து சாதிக்கணும். ஆமே. நம்பர் ஒன் வீரர்கள் யுத்தத்தில் தான் உருவாக்கப்படுகிறார்கள். ஆமாவா இல்லைங்களா? வீரர்கள், நான் சொல்வது விசுவாச வீரர்கள், சாதித்தவர்கள், கர்த்தர் சொன்னதை சுதந்திரித்தவர்கள், அப்படிப்பட்ட சாம்பியன்ஸ் எங்கே திரும்ப உருவாக்கப்படுகிறார்கள்? யுத்தத்தில் தான் உருவாக்கப்படுகிறார்கள். ஆமேன். அப்படின்னா யுத்தம் இல்லைன்னா நீங்கள் சாம்பியனே இல்லை. யுத்தத்தில் தான் கர்த்தர் அதை உருவாக்குகிறார். பேட்டில்ஸ் பர்த் சாம்பியன்ஸ். வசதியாக உட்காந்து ஈசி சேர்லேயே சாஞ்சு அப்படியே நான் படித்து உறங்கி நீங்கள் எந்த சாம்பியன் ஆக மாட்டீங்க. வாழ்க்கையில் சிலதை அடைய வேண்டுமானால் அதை அடைவதற்கு you cannot become a champion, you cannot emerge a champion from the zones of comfort. Champions emerge with battle bruises. பல அடிகள் வாங்கிதாங்க ஒரு யுத்தத்தில் ஒருவன் யுத்த வீரனாய் மாறுகிறான். யுத்தம் முடிந்து கை கால் இல்லாமல் தான் நிறைய பேர் இன்றைக்கி மெடல் போட்டிருக்கான். முழு கையோடு முழு காலோடு முழு உடலோடு ஒரு காயம் படாமல் உருப்படாமல் இருப்பதை காட்டிலும் சில அடி வாங்கினாலும் பரவாயில்ல, சிலதை சாதித்து சாக வேண்டும். ஒரு அல்ல சொல்வீங்கன்னு நினச்சேன். 1000 குத்துகள் வாங்கும் பொழுதும் கீழே விழும்போதும் மீண்டும் எழுந்துரு. ஏன்னா அவர் சொன்னது இன்னும் அடையவில்லை, இன்னும் அதை நம்ம முடிக்கவில்லை. பேட்டில்ஸ் பர்த்
and produce champions. வசதியாக இருந்துட்டு ஏதாவது அப்படியே இருந்துக்கிட்டு நிம்மதியாக எங்கே நிம்மதின்னு வாழ்ந்துட்டு யுத்த வீரர்களாய் நீங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியாது என்பதை இந்த செய்தியினோட உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கர்த்தர் சொல்லிட்டார், ஆமென் அல்லேலூயாவோடு வீட்டுக்கு போகிறீங்கன்னு, போகிற வழியிலலாம் பிசாசு உன்னை கைத்தட்டி ஆமாம் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு வாழ்த்துவான்னு நினச்சிங்களோ? இங்கே சொல்லி முடித்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்திற்கு எதிரான எல்லா சவால்களையும் அவன் நரகமே கட்டவிழ்த்து விடுவான். அந்த நேரத்தில் பல்லை கடித்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு கர்த்தர் சொன்னார் என்ற வார்த்தையை நம்பி ஜெயிக்கிற வரைக்கும் நிற்கிறவர்கள் தான் யுத்தத்தில் வீரர்களாக எழும்புகிறீர்கள். இதெல்லாம் வேணாம் பாஸ், நான் நிம்மதியாக இருந்துடணும், நான் நல்ல ஒரு இடம் நான் சொல்லித்தரேன் நிம்மதியாக, பரலோகம். இட்ஸ் வெரி ஈஸி லைஃப். நோ, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். வாழ்க்கை சவால்கள் நிறைஞ்ச வாழ்க்கை, அதை நீங்கள் ஜெயித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். பூமியில் தான் இன்னும் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக சவால்கள் நிறையா இருக்கும். நம்பர் 2, யுத்தம்னு ஒன்று இருந்தால் தான் பலன்கள் என்று ஒன்று கிடைக்கும். பேட்டில்ஸ் bring rewards. Challenges delivers rewards. வாழ்க்கையில் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுறேன் பாஸ்டர், வசனத்தை நம்பி நானும் என் குடும்பம் நிற்கிறோம், அண்ணா எல்லா பக்கத்திலும் நெருக்கம். கவலையப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் நில்லு, நீ எதிர்பார்த்ததை விட பல பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். யுத்தம் இல்லாமல் பலன் கிடையாதுங்க. இந்த பாக்ஸிங் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ குத்து வாங்குறாங்க, கீழே விழுறான், அப்புறம் 1 2 3 என்றார் ரெஃப்ரி, 7வது முறை எழுந்து நிற்கிறான். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த எழுந்து அதுக்கப்புறம் அவ்வளோ ரத்தக்காரை வாங்கிட்டு கடைசியில் அந்த யுத்தத்தை ஜெயமாக முடிக்கிறவங்கள பார்த்துருக்கேங்க. 60வது வருஷம் கல்யாண நாளை கொண்டாடுறார் ஒரு தாத்தா பாட்டி. எல்லாரும் மாலை போடுறாங்க, வாழ்த்துறாங்க, ஐயா அம்மான்றாங்க. நம்ம அவங்கள அன்னைக்கு வாழ்த்தும் போது ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் தனியாக நல்ல மூடில் இருக்கும்போது அந்த கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த 60 வருஷம் எப்படி அந்த அம்மா கூட வாழ்ந்தேன்னு கேட்டா அன்றைக்கி தான் அவர் நிறைய விஷயங்கள் உண்மையாக சொல்லுவார். அது 60 வருஷம் இழுத்து கொண்டு வந்து 60ஆம் கல்யாணம் மேடையில் நிற்கிற வரைக்கும் பட்ட வேதனை அவருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த குடும்பம் குலையாமல், சந்ததி செதறாமல், அவங்கள நிறுத்தி 60 வருஷம் தாங்கி 60வது கல்யாணத்தில் பட்டு வேட்டி பட்டு ஜிப்பா பட்டு துண்டோட அம்மையார் தோல் மேலே கையை போட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டு நிற்கிறார். ஆனால் 60 வருஷம் எத்தனை வாக்குவாதம், யாருக்கும் ஒன்றும் தெரியாதோ, எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வாஷிங் மிஷின் ரெட்டுன்னு நான் சொன்னால் அது ப்ளூன்னு சொல்லும், நான் ப்ளூன்னு சொன்னால் அது ஒயிட்டுன்னு சொல்லும். இதெல்லாத்தையும் சமாளித்து 60 × 365 நாள் எவ்வளோ சவால்களை தாண்டி தானுங்க இன்னைக்கு 60வது கல்யாணத்தின் பலன்களை சுதந்திரிக்கிறார்கள். லைஃப் ain't நெவர் ஈஸி. நீங்கள் பலன்கள் காணணும்னா நீங்கள் சவால்களை ஜெயித்துட்டே தான் போகணும், தூக்கி எறியவே முடியாது. ஒரு அல்ல சொல்ல மாட்டிங்களா, பேட்டில்ஸ் டெலிவர் ரிவார்ட்ஸ், ஆஃப்டர் த பேட்டில் கம்ஸ் த ரிவார்ட்ஸ் ஆல்வேஸ். யுத்தத்துக்கு பின்னாடி தான் பலன்கள் நம்மை நோக்கி வருகிறது. நம்பர் 1. நம்பர் 2. நம்பர் 3, கடவுள் உங்களுக்கு ஒன்று தரேன்னு சொல்லிட்டார்னா, ஆபிரகாமுக்கு சொன்னார், மோசேக்கு சொன்னார், ஜோஷுவாவுக்கு சொன்னார், கிதியோனுக்கு சொன்னார். அவர் ஒன்று சொல்லிட்டார்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னொரு முறை நல்லா ஆமென் சொல்லுங்க. அவர் ஒன்று சொல்லி, இந்த தேசத்தை உனக்கு தருவேன் ஆபிரகாமே, இந்த யுத்தம் உனக்கு ஜெயாம முடியும் கிதியோனே, ஜோஷுவாவை இந்த ஆயி பட்டணத்தை உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா அந்த சொன்ன வார்த்தையோடு அதை சுதந்திரிக்க வேண்டிய பலனையும் கிருபையும் கர்த்தர் உனக்கு கண்டிப்பாக தராமல் போகவே மாட்டார். ஒரு அலையிலே தானே கேட்டேன் நான். இப்போ நம்ம நடைமுறைக்கு வந்துடுவோம். கல்யாணம்னு உனக்கு ஒன்று கொடுத்தாருனா, ஆமென், அழகா ஒரு மனைவி கொடுத்து அந்த பீடத்தில் வந்து இந்த வாழ்விலும் தாழ்விலும் சொல்லி உன்னை இணைச்சிட்டார்னா அந்த கல்யாணத்தினுடைய போகிற கிருபையும் கர்த்தர் உனக்கு தருவார். நீ கவனமாக இருந்தால் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க கையில் ஒரு வியாபாரத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து இதில் நான் உயர்த்துவேன் உனக்கு வாக்கு தந்தார்னா அந்த வியாபாரத்தை பல நெருக்கடிகள் நடுவிலும் சமாளித்து ஜெயிக்க வைக்கக்கூடிய கிருபையும் அறிவாட்டிலும் ஞானத்தையும் கர்த்தர் தராமல் உன்னை விட மாட்டாருங்க. நீங்க நிறைய பேர் அதை புரியாம இருக்கீங்க. உங்களுக்கு வியாபாரத்தை தரும்போது கிருபையும் தந்துட்டாருங்க. அந்த கிருபை கொஞ்சம் சார்ந்து நின்று சகிப்புத்தன்மையோடு இன்னும் கொஞ்ச நேரம் கட்டுங்களேன், எல்லாத்தையும் ஜெயித்து நீங்கள் உயரத்தில் தான் இருப்பீர்கள். இல்லை சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தார்னா அந்த ஊழியத்துக்கு அழைக்கும் போதே அந்த அழைப்புக்குள்ளேயே அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய கிருபையும் வைத்துதாங்க உங்க ஊழியத்தில் அனுப்புறாரு. அவர் ஒன்று சொன்னார்னா அந்த சொன்னதை சுதந்திரிக்கக்கூடிய கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தராமல் உங்களை யுத்தத்தில் அனுப்புவது கிடையாது.
இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. இந்த மிடில் ஆஃப் த பேட்டில், யுத்தத்தின் நடுவில் பக்கத்தில் நெருக்கப்படும் போது ஆண்டவரே முடிஞ்சிருமோன்னு நினைக்கும் போது அங்கே கொஞ்சம் நின்று பாருங்க, உனக்கே புரியாத ஒரு புது கிருபை தந்து அடுத்த பலவில் கர்த்தர் கொண்டு போயிடுவார். இட்ஸ் a grace of God always to receive what he spoke to you. ஸோ ஆண்டவர் தந்ததை நம்ம எப்படி கிருபையாய் பெற்றுக்கொள்ள முடியும்னா, சங்கீதக்காரன் சொல்கிறான் 144 A and B இப்படி சொல்கிறேன், whatever God gives, he gives us the grace to receive it. அதை பெற்றுக்கொள்கிற கிருபை தராரு. எப்படி தருகிறார்? நம்பர் 1, 144 சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குகிறார். கையை கொஞ்சம் உயர்த்தி என் கூட சொல்லுங்களேன், அவர் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குகிறார். இப்படி சொல்லுமா, உங்களுக்கு கர்த்தர் சீஹோனை தந்துட்டாரோ, மோவாபை தந்துட்டாரா, பிலிஸ்தியாரை தந்துட்டாரா, சக்கோத்தை தந்துட்டாரா, எதை தந்தாலும் அதை தர்றதுக்கு முன்னாடியே அதை அடைய வேண்டிய, சுதந்திரிக்க வேண்டிய ட்ரைனிங்கை கர்த்தர் பிறந்ததுலேருந்து உன்னை பல துன்பத்தில் உருவாக்கி தாங்க கொண்டு வந்து நிற்கிறார். நீங்கள் அதை உணர்ந்து, ஏன் எனக்கு இவ்வளோ பாடுகள் என்று உணர்ந்து அடுத்த யுத்தம் வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அடுத்த யுத்தத்திற்கு உன் கைகளை கர்த்தர் ஆல்ரெடி பழக்கி இருக்கிறார். 3 முறை சொல்வேன், நீங்கள் ஆமேன்னு சொல்ல, நீங்கள் இந்த விஷயத்தில் ஜெயிக்க போறீங்க. இந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக தான் முடியும். இந்த யுத்தம் உனக்கு தோல்வியா முடியாது. அது கடினமாக இருக்கும், ஆனால் நீங்கள் நிற்பீர்களே ஆனால் அந்த யுத்தத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையும் கடந்த காலத்தில் உன்னை வளர்க்கப்பட்ட விதங்களில் உன் கைகளை யுத்தத்திற்கு கர்த்தர் பழக்கிதான் இந்த தூரம் கொண்டு வந்தார்னா வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அல்லேலூயா. I feel happy. Number 2, ஏசாயா 48:17 ஏசாயா சொல்றார், he teacheth us how to profit. உங்களுக்கு ஒன்று சொல்லி இருக்கீங்களா? கவனமாக இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டார்னா அதை லாபமாகிற பங்கை அடையக்கூடிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவார். அவர் சொன்னார்னா, நீங்கள் நின்றீங்கன்னா, நீங்கள் அரைஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் நின்றீங்கன்னா அது லாபமாய் மாற்றக்கூடிய கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்காருங்க. அனுபவம் உள்ளவங்க நிறைய பேர் இங்கே இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், உங்கள் கையில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சும்மா ஒன்று அம்போன்னு விடலங்க. உங்களை கடந்த காலத்தில் அதற்கு ஏற்ற வழிகளில் கொண்டு போய் உங்களை ஆயத்த பண்ணி ரெடி பண்ணி உங்களை அனுபவத்தை கொடுத்து, உங்களை விட படித்து அந்த இதில் டிகிரியெல்லாம் படிச்சிருப்பான், அவனுக்கு கூட இல்லாத அறிவை அந்த துறையில் தந்து அதில் ஜெயிக்க வச்சு செல்வத்தை சம்பாதிக்க வச்சு உனக்கு அழகு பொறுத்து கைகளை பழக்கி உன் அனுபவத்தை தந்துட்டு ஆமேன் அதோடு விட்டுறாரா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதை லாபமாக மாற்றக்கூடிய கிருபை உனக்கு தந்து அதனுடைய கர்த்தர் வழி நடத்தி, எப்போ நீங்கள் நின்றால் நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். மோசே கிட்ட, ஆபிராம் கிட்ட சொன்னார், எழுந்து இந்த தேசத்தினுடைய நடன்ட்டார். ஆபிராம் எழுந்து நடன்னார் தேசத்தினுடைய. மோசை பார்த்து சொல்றார், நீ எழுந்து போன்றார். இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், நீ எழுந்து இந்த அமோரியர்களை சுதந்திரின்றார். ஜோஷுவை பார்த்து சொல்றார், இந்த ஆயி பட்டணத்தை பிடிச்செடுன்றார். கிதியோனை பார்த்து சொல்றார், நீ எழுந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கு அப்படின்றார். இவங்க எல்லாரையும் இப்படி சொல்லும்போது நீங்கள் ஆமேன் ஆபிரகாமை, மோசையை, இஸ்ரவேலை, ஜோஷுவாவை, கிதியோனை யுத்தத்திற்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அந்த யுத்தத்திற்கு தேவையான பயிற்சியை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்து கிருபையோடு தான் அனுப்புகிறாருங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் பேட்டில். இன்றைக்கி என் சத்தத்தை கேட்குற எல்லாரையும் பார்த்து இப்படி சொல்கிறாங்க, அடுத்த சவாலை நீங்கள் சந்திப்பீங்க. நெக்ஸ்ட் லெவலில் நெக்ஸ்ட் சேலஞ்சு, நெக்ஸ்ட் டெவல் வரும். ஆனால் அந்த நெக்ஸ்ட் டெவல் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஆல்ரெடி அதை சந்திக்கக்கூடிய பலனோடு தான் உன்னை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவங்க அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உனக்கு வந்த சோதனைகள் எல்லாம் கர்த்தர் உன்னை உருவாக்கி வணைந்து நன்மைக்காக மாற்றி கொஞ்சம் தூரத்தில் அடுத்த யுத்தத்தை ஜெயிக்கக்கூடிய பலனில் தான் கர்த்தர் உங்களை நிறுத்துறாரே தவிர உன்னை கைகளை கர்த்தர் யுத்தத்திற்கு பழக்கி உன்னை லாபத்திற்காக தான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இந்த யுத்தமும் உனக்கு ஜெயமாக தான் முடியும். Hallelujah. So God trained Abraham, God trained Moses, God trained Joshua, God trained Gideon, God trained each of them to profit. இந்த வார்த்தை சொல்லும்போது ஆமேன் சொல்ல, இந்த காயங்களை கண்டு பயப்படாதே, இந்த யுத்தங்களை கண்டு அஞ்சாதே. சிலர் உன்னை கீழே தள்ளினாங்க, வீண்டும் எழுந்துரு. சிலர் உன்னை பின்னாடி குத்துனாங்க, கொஞ்சம் தொடச்சிட்டு திரும்ப போ. உன்னை விழும்படி தள்ளினார்கள், எழுந்து கர்த்தருடைய நாமத்தில் வீண்டும் சங்காரம் செய். இந்த முடிவில் டைட்டில் கர்த்தர் உனக்கு தருவார். நின்றவர்கள் மட்டும்தான் ஜெயித்தார்கள் என்ற சரித்திரம் பைபிள் சொல்லுகிறது. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்ல போறேன், எல்லாம் நல்லா முடியுங்க. உங்க துக்க நாட்கள் முடியுங்க, உங்க சவால்கள் முடியுங்க, உங்க கேஸ் முடியுங்க, உங்க போராட்டம் முடியுங்க. உங்களை எதிர்த்தவங்க முன்னாடி கர்த்தர் சீக்கிரம் உங்களை நிறுத்துவாருங்க. சீக்கிரம் நீங்க எழுந்து வெற்றியை கொண்டாடுகிற நாள் அன்றைக்கு நாங்களும் ஓரமாய் நின்று உங்கள் வெற்றியை கொண்டாடுவோம். Hallelujah. Finally, this is my closing statement. மேற்கொள்ளுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் பலன்களை கொடுக்கிறார். Only who overcomes receives the rewards. யுத்தத்தில் தோத்துட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பொதுவாக
ஆனால் யுத்தத்தில் ஜெயிச்சிங்கன்னா பலன்கள் கிடைக்கும். நான் ஜெயிக்க தான் இன்றைக்கி வந்தேன். பரவாயில்ல, 3 பேராது ஆமேன்னு சொல்லுங்கள். ஐம் வெரி ஹாப்பி. ஆமேன். ரிவார்ட் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஓவர் கம். மேற்கொள்ளுகிறவர்களுக்கு தான் பலன். எத்தனை ஆண்டுகள் பாடுகள், எத்தனை ஆண்டுகள் கஷ்டங்கள் தாண்டி தானே இந்த மகத்துவத்தை காண முடியும். வேத புத்தகம் ஆதியாகமத்தில் தொடங்கி நம்ம கையில் இருக்கிற 66 புத்தகங்களில் கடைசி புத்தகம் என்ன புத்தகம்? அது ஒரு சந்தேகத்தோடு இருக்குமோ அப்படின்னு. கடைசி புத்தகம் எதுங்க? வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு புஸ்தகம் வரும்போது அந்த புஸ்தகத்தில் ஏனோ தெரிலங்க, பலமுறை எண்டிங் பாருங்கள், முடிக்கும்போது அந்த முடிவின் புத்தகத்தில் ஒரு முறைக்கு பலமுறை பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மேற்கொண்டால், நீங்கள் ஜெயித்தால், எப்படியும் வாங்க அவனுக்கு கொடுத்துட்றேங்க, அப்படியே வாங்க. அதாவது எப்படி சொல்லலாம், சரி ஓகே ஒரு அழியிலே சொல்லிவிடுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். 2:26 இப்படி சொல்கிறார். அப்போஸ்தலன் மூலமாய் பரிசுத்தாவியானவர் விளம்புகிறாரு. And he who overcomes and keeps my works until the end, முடிவு வரைக்கும் மேற்கொண்டு என் கிரியைகளை கடைசி வரைக்கும் கை கொள்ளுகிறவன், to him I will give power over the nations. அவனுக்கு தேசங்களின் மேல் நான் ஆளுகை கொடுப்பேன்ட்டார். எனக்கு ஆளுகை வேணும்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்கன்னா, கடைசி வரைக்கும் யுத்தம் பண்ணி தாங்க முடியும். நோ ரிலாக்ஸ், நோ லைங் டவுன், நோ ரெஸ்ட். ரெஸ்ட்னா நீங்கள் 8 ஹவர் தூங்குங்க ஒரு நாளைக்கு, அது வேண்டான்னு சொல்ல. பட் நீங்கள் இளைப்பாறக்கூடாது. நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் மேற்கொள்ளணும். மேற்கொள்ளும் பங்கில் நீங்கள் போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் கீழே படிச்சீங்க 3ஆம் அதிகாரம் வரும்போது 12ஆம் வசனம் படித்தோம். He who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he shall go out no more. I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem which comes down out from heaven from my God, and I will write on him my new name. வா, என்ன வார்த்தைகள்! யார் ஜெயிக்கிறார்களோ, யார் மேற்கொள்ளுகிறார்களோ, யார் முடிவரை நிற்கிறார்களோ, யார் யுத்தங்களை ஜெயிக்கிறார்களோ, நான் அவர்களுக்கு என்னுடைய ஆலயத்தின் தூணாக மாற்றுவேன் என்றார். என் பேரை, புது பேரை அவன் நெத்தியில் எழுதுவேன். இதுக்கு பல ஆழங்களும் பல பின்னணிகளும் இருக்குங்க. ஆனால் மேற்கொள்ளும் என்ற பங்கில் வேதத்தின் கடைசி புத்தகம் சொல்லுது, ஜெயிக்கிறவங்களுக்கு தாங்க பலன்கள். என் பேரை கூட அவன் நெத்தியில் எழுதுவேன்றார். அவனை தூணா மாற்றுவேன். எத்தனை பேர் நீங்கள் ஒரு தூணாக நியூ லைஃப் சர்ச்சில் செல்வ மகத்துவத்தோடு விசுவாசத்தோடு கடைசி பரியந்தம் நிற்கிறவங்களா இருக்கணுமா? மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்கிறவங்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரும்போது இப்படி சொல்றார், he who overcomes, மேற்கொள்ளுகிறவர்களுக்கு என் சிங்காசனத்துக்கு அருகே உட்கார்ந்திருக்கிற பாக்கியத்தை தருவேன்றார். எத்தனை பேர் எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதுவும் எப்படி? நான் மேற்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்து அருகே நான் பரமேறி அமர்ந்திருந்தது போல நீங்க என் அருகில் உட்கார வேண்டுமானால் நீங்கள் யாரா இருக்க வேண்டும்? ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஜெயிப்பேன் சொல்றவங்க ஒரு பலத்த அல்லேலூயா. It is to he who overcomes. Finish the battle, finish the challenge, go through the length, walk through the land, arise, fight the battle, finish the challenge, go through it. இல்லை என்ற நிலை இருக்கும் போதும் கர்த்தரை நம்பி போயிட்டே இரு. ஹல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் கடைசி அவரம் முடிக்கிறோம். அதிகாரம் முடிய போது இப்படி சொல்றாரு, he who overcomes, யார் மேற்கொள்ளுகிறார்களோ shall inherit all things and I will be his God and he shall be my son. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாத்தையும் சுதந்திரிப்பாங்களா? சுதந்திரிப்பீங்களா? யார் சுதந்திரிப்பாங்க? நல்லா தூங்கினவங்க, கடையில் தூங்கினவன் அல்ல, பள்ளியில் தூங்கினவள் அல்ல, சபையில் தூங்கினவர்கள் அல்ல, வாழ்க்கையில் தூங்கினவங்க அல்ல, ஒவ்வொரு நாளும் போராடி ஜெயித்தவர்கள். அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள். கடைசியில் இப்படி என்ன வார்த்தை பாருங்க, நான் அவர்கள் தெய்வமா இருப்பேன், அவன் என் பிள்ளையா இருப்பான்ட்டார். You will be my son, you will be my daughter if you will be an overcomer. சவால்களை நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் தாண்டி போகணும். தாண்டி போகிற பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அண்ட் தென் திரும்பியும் பார்த்தீங்கன்னா 21:8 இப்படி சொல்கிறாரு. ரொம்ப பிடிச்ச வசனம், அது பயங்கரமான வசனம், பயமுறுத்தக்கூடிய வசனம். பட் த கவர்ட்லி, கவர்ட்லின்றதுக்கு தமிழில் என்ன எழுதியிருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா? பட் த கவர்ட் 21:8 பயப்படுகிற போதும் 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 பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். அடுத்தது கவர்ட்லிக்கு அப்புறம் அன்பிலீவிங், அதுக்கப்புறம் அபாமினபிள், அப்புறம் கொலகாரன், அப்புறம் செக்ஷுவலி இம்மோரல், அப்புறம் மந்திரக்காரன்,
அப்படின்னு சொல்லிட்டே போகிறார். பொய்யர்கள் இவங்க எல்லாரும் எரிகிற 2வது அக்கினி கடலில் மரணத்தில் நான் போடுவேன்றாரு. ஆனால் அந்த லிஸ்ட்டில் எந்த வேர்டு திரும்ப முதல்ல வச்சார் கர்த்தர்? ரொம்ப பயம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போவீங்களாம். அப்படின்னா வாழ்க்கையில் சில சவால்கள், போராட்டங்கள், யுத்தங்கள், சேலஞ்சஸ் இருக்குங்க. நான் சொல்கிறது முரட்டுத்தனத்தை கற்றுக் கொடுக்கல, ஆனால் அதை சகிப்புத்தன்மையோடு ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும். பயப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஜெயிச்சுட்டே இருந்தால் தான். எனக்கு தெரியல, கடவுள் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வேர்டு. இன்றைக்கி நிறைய பேர் மன்னிக்கணும் அந்த வார்த்தைக்கு, சோம்பேறிகளாக எதையுமே அட்டெம்ப்ட் பண்ணாமல், வாழ்க்கையில் எதுவுமே புதுசாக சாதிக்காமல் இருந்து துருப்பிடிச்சு சாகணும்னு நினைக்கிறவர்களே அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப படிக்கணும். பட் த கவர்ட்லி யூ மஸ்ட் அரைஸ். பல சவால்களை நீங்கள் சந்திக்கணும். இதை கர்த்தர் சொன்னார் என்று நீங்கள் இறங்கி போராடணும். அதில் சில தோல்விகள், வீழ்ச்சிகள் வரும். தொடர்ந்து இருங்க. உங்களை யுத்தத்துக்கு அனுப்பும் போதே பலத்தோடு தானே அனுப்பினார். யுத்தங்களை ஜெயிக்கிற கிருபையும் கர்த்தர் உனக்கு தருவார். பட் அந்த லிஸ்ட்டில் கொடூரமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லார், பயப்படுகிறவர்களும் அக்கினி கடலில் போடப்படுவார்கள். பயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனால் அந்த பயத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக யுத்தமாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு சவால்களையும் ஜெயித்து மேற்கொண்டு தான் வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய கிரக்ஸ். நான் உனக்கு ஒன்று சொல்லிட்டேனா நீ அதை எழுந்து யுத்தம் பண்ண வேணும். இஃப் யூ டோன்ட் டூ இட் யூ வில் நாட் பி an overcomer. நீங்கள் மேற்கொள்ளணும், நீங்கள் செய்யணும். நீங்கள் கர்த்தருக்காக இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து எழுந்து உங்கள் குடும்பம், உங்கள் செல்வம், உங்கள் மகத்துவங்கள், உங்கள் தொழில்கள், உங்கள் ஊழியத்தை பல நெருக்கடிகளுக்கு நடுவிலும் நீங்கள் எழுந்து சாதிக்கின்றவர்களாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நல்ல அல்லேலூயா மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எழுந்து இந்த சர்வீஸை முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளேயே எழும்பும்போது நீங்கள் இன்றைக்கி சொல்லணுங்க, இந்த உலகத்தை பார்த்து நான் சொல்ல வரேன், யுத்தத்துக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். உங்கள் வீட்டில் இன்றைக்கி அந்த ஆன்லைன் சர்வீஸ் முடியும் போது நீங்கள் எழுந்து சொல்லணும், என்னுடைய லட்சியக்கரை அடைவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். நான் எந்த தூரம் போகணுன்னு கர்த்தர் வச்சார் அந்த தூரம் வரைக்கும் சோறாமல் வெற்றியை நான் சுதந்திரிப்பேன் என்று இன்றைக்கி நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் அசைன்மெண்ட், உங்கள் ப்ராஜெக்ட், உங்களை பயமுறுத்தக்கூடிய சில வேலையின் பங்குகளை பார்த்து நீங்கள் சொல்லணும், எனக்கு அது பயமாக இருக்குது, அது கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, ஆனால் நான் பயப்பட மாட்டேன், நான் எழுந்து என் யுத்தத்தை செய்வேன். கர்த்தர் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி லாபத்தை எனக்குள்ள வச்சு கிருபையாய் தான் அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்களேன் ஒரு ஆமேனு. கர்த்தர் என்ன தலைன்னு சொன்னார்னா நான் தலையாகும் வரைக்கும் என் போராட்டத்தை விட மாட்டேன். இருக்கீங்களா? கர்த்தர் என்ன செழிப்புன்னு சொன்னார்னா நீ சொன்ன செழிப்பை அடையும் வரைக்கும் நான் வேலை நிறுத்த மாட்டேன். என் கம்பெனிக்கு ஒரு கல்லாவது நான் சேர்த்து வைப்பேன். என் ஊழியத்தில் கொஞ்சமாவது விரிவாக்குவேன். கூடுமான இன்னொரு பிரான்ச்சை தொடங்குவேன். ஊழியத்தை நான் செஞ்சு கொண்டே இருப்பேன். கர்த்தர் என்னை இந்த தூரம் செல்வார் என்று சொன்னால் அந்த தூரத்தில் என் பாதங்கள் நிற்கும் வரைக்கும் நான் மான்கால்களை உடையவனாக ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டு தான் இருப்பேனே தவிர நான் ஓய மாட்டேன். கொரோனா என்ற ஒரு வியாதியை பார்த்து இன்னைக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரு 7 மடங்கு நீ உதித்து வந்தாலும் மூச்சை வாங்கியாவது ஊழியத்தை முடிப்போம். உன்னை நாங்கள் பயந்து ஒடுங்க மாட்டோம். நீ சபையை மூடின நாங்கள் ஆன்லைனில் வந்தோம். நீ ஆன்லைனில் மூடினா நாங்கள் வானத்தில் வருவோம். நலிஞ்சு வலிஞ்சு எங்கள் ஊழியத்தை செய்வோம். தரித்திரம், பாவர்ட்டி என்ற கொடிய பேய் உன் வீட்டின் கதவை வந்து தட்டினா இன்னும் கொஞ்சம் உறங்குவோம், இன்னும் கொஞ்சம் தூங்குவோம் என்று தரித்திரத்தை வரவேற்று தூக்க மயக்கத்தில் சிக்கிவிடாத, எழுந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும். உனக்கு சொன்னதை நான் செய்து முடிக்கும் அளவும் யாக்கோபே நான் உன்னை விட்டு. தரித்திரம் உன்னை தாத்தாவை தூக்கி எறிஞ்சது, ஒன்னில்லாம ஆக்கிடுச்சு. இருக்கீங்களா? தரித்திரம் உன் தகப்பனார அலங்கோல நிலையில மாத்திடுச்சு. தரித்திரம் உங்க அப்பாவை வேதனைக்குள்ள வச்சிடுச்சு. இன்னைக்கு என்னை கேட்கிற அன்பு மகனே மகளே, நீ எழுந்து சொல்லணும், என் தாத்தாவை தள்ளின தரித்திரம், எங்கள் அப்பாவை கேவலப்படுத்தின தரித்திரம், ஆனால் என் வாழ்க்கையில் உன்னை நான் கேவலப்படுத்தி செல்வ மகத்துவங்களை நான் எழுந்து சுதந்திரிப்பேன். தரித்திரத்தின் வேர்களை என் குடும்பத்தில் பிடுங்குவேன்னு விசுவாசத்தோடு சொல்கிற யாராக இருந்தால் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா?
நானும் என் வீட்டாருமோ என்றால் கடினமாயிருந்தாலும் இதை கடந்து போவோம். I came to tell you, இன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி சொல்ல வந்திருக்கேன், நீங்கள் வெற்றி வீரர்கள். 3 பேர், மற்ற எல்லாம் தோல்வி வீரர்கள். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு இன்னொரு முறை இன்னைக்கு நீ இப்படி சொல்ல தான் நான் வந்தேன். நீங்களெல்லாம் வெற்றி வீரர்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், நீங்கள் வாழ பிறந்தவர்கள். அரைஸ் 4 முறை சொல்ல போற அந்த வார்த்தையை சத்தமா, அந்த வார்த்தையில ஒரு அபிஷேகம் இருக்கு, அந்த ரேமா இருக்கு. நம்புகிறேன். எழுந்துரு. அரைஸ், 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 அரைஸ். ஹல்லேலூயா. நான் எழுந்து உங்க யுத்தங்களை நீங்க முடிக்கணும். அந்த முடிக்கக்கூடிய கிருபையை நான் உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு என்ன கர்த்தர் சொன்னார் பிரதர் சிஸ்டர்? கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார்? கர்த்தர் உங்களை பற்றி என்ன டிக்ளேர் பண்ணார்? நீங்கள் எழுந்து சுதந்திரிக்கணும். we must do the warfare. உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பொருளாதாரம், உங்கள் மினிஸ்ட்ரி, உங்கள் விசுவாச வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னார். எதை சொன்னாரோ அந்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். You told whatever you spoke about me, my ministry, my family, my finances, my destiny, whatever you spoke, I surrender myself to arise today and fight until the end. கடைசி வரைக்கும் எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து சீக்கிரம் ஒரு நாள் இந்த பீடத்தில் வந்து நின்று, ஆண்டவர் 10 வருஷமாச்சு இங்கே போராடினேன், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் தந்தார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் விடுவித்தார் என்று என் யுத்த சாட்சியை நான் எழுதி முடிப்பேன். Shall we stand in the presence of God? Thank you so much for listening to God's word. Shall we stand? So awesome, so lovely. எத்தனை பேர் இன்னைக்கு பிரயோஜனம் அடைஞ்சிருக்கீங்க? I feel happy for myself. என் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டீங்களோ இல்லையோ, நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு இது பிரயோஜனம், எனக்கு இது ஆசீர்வாதம், என் வாழ்க்கைக்கு இது ஒரு டிரெக்ஷன். நான் படிக்கும்போது எனக்குள் பல அக்கினிகள், தேவனுடைய பரிசுத்தாவின் நிறைவுகள் உதித்தெழும்போது நான் உணர்கிறேன். நான் நினைக்கிறேன் தமிழகத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். உங்கள் தொழிலில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் வியாபாரத்தில் இதுவரை கண்டீரா மகத்துவங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். Shall we lift up our hands in the presence of God and just look to Him today? He's so awesome, He's so lovely, He's altogether lovely. My God, who is so good. Hallelujah, Lord. Thank you, Jesus. ஒரு பழைய பாட்டு ஒன்று பாடும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் மதில தாண்டுவேன், உம்மை கொண்டு நான் பராக்கிரமம் செய்வேன், சக்கோத்தின் பள்ளத்தாக்க நான் அளப்பேன், பிலிஸ்தியாவை மேல் ஆர்ப்பரிப்பேன், மோவாபினுடைய பானபாத்திரம், நான் தேவனை கொண்டு பராக்கிரமம் செய்வேன், தேவனை கொண்டு இந்த சவால்களை நான் ஜெயிப்பேன். நான் முடிஞ்சிச்சு விட்டுடலான்னு நினைச்சேன், ஆனால் இந்த வார்த்தை இன்னைக்கு நீங்க எனக்கு தந்திருக்கீங்க. விடுவதற்காக இந்த வார்த்தை தரல, எழுந்து போராடவே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். எழுந்து போராடு, எழுந்து போராடு, எழுந்து போராடு. கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் யுத்தம் செய்வார், யுத்தத்திற்கு வேண்டிய பலனை தருவார், கிருபை தருவார். சீக்கிரம் நீங்க சொல்வீங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லும் நாளிகைகள் உங்க குடும்பத்தில் வருங்க. Shall we together? Hallelujah. Let's go. 1, 2. Come on, கரங்களை தலை மேல கொட்டி 1, 2. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். தட்டுங்க கரங்களை உற்சாகமா தலைக்கு மேல. 1.
எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவேன். தலைக்கு மேல கையை கொட்டி ஒன் மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவேன். தலைக்கு மேல கரங்களை பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். Shall we lift up our hands? எவ்வளோ போராட்டங்கள், எத்தனை கடினங்கள். இதற்கு மேல் ஒரு நாள் கூட வாழ வேணா என்று நினைச்ச நேரங்கள், நம்பி உதவி செஞ்சவங்க செஞ்ச துரோகங்கள் உன் இதயத்தை உடைத்ததோ, யாருக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டு அவங்களே உன்னை குழி நோண்டி புதைக்க நினைச்சார்களோ, வேதனையினுடைய அகோரத்தினால இதற்கு மேல ஒரு நிலையில வாழ்ந்துடலாம், நான் முன்னேறக்கூட தேவையில்லைன்னா ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ப்ராப்ளம்ஸ் என்று நீ நினைக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றார், மகனே உனக்கு நான் உன்னை சொல்லிட்டேன், நான் எப்போவே அதை கன்க்ளூட் பண்ணிட்டேன், ஆனால் நீ தான் எழுந்து யுத்தம் பண்ணணும். இஃப் யூ வில் அரைஸ் டுடே, இஃப் யூ வில் கோ த்ரூ த பேட்டில், நான் உனக்கு யுத்தத்துக்கு தேவையான கிருபையையும் உன் கைகளை பழக்கி அதை லாபமாய் பலனாய் மாற்றக்கூடிய வழிகளை நான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன். எடுத்த காரியம் தோல்வியாய் மாறிட்டோ ஏனோ தெரியவில்லை, 5 முயற்சிகள் 5மே வீணாயிற்று என்று கலங்கி நிற்கிறாயோ, டோன்ட் கிவ் அப். 6 முறை வேலைக்காரன் போன 7வது முறை கையளவு மேகம் பெருமழையாய் மாற்றிய எங்கள் தெய்வம், நீ போராடுவதில் சோர்ந்து போகாதே. கர்த்தர் சொன்னதை நீ அடைஞ்சே தீரணும்.
God has spoken and you have to possess it. God has spoken to you, to your life, to your family, to your finances, to your ministry. You have to possess it. நீதான் எழுந்து சுதந்திரிக்கணும். டாடி, உங்க மகத்துவங்கள் எங்கள் பிள்ளைகளோடு இன்றும் இருக்கட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். இந்த அனுமதி எனக்கு தருவீங்கன்னா just lift up your hands. தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கின்றது. பாட்டினுடைய ஓரிரு அடி மட்டும் பாடும்போது சோர்ந்து போயிருக்கிறாயோ, இதுக்கு மேல எனக்கு யுத்தம் வேணான்னு நீங்க கலங்கி வந்திருக்கீங்களோ, என் சத்தம் கேட்குறீங்களோ, எங்க இருந்தாலும் இன்னைக்கு நீங்க எழுந்துடணும். நான் நம்புகிறேன், ஒரு அபிஷேகம், ஒரு பிரசன்னம், உன்னை துதிக்க தூண்டுகிற ஒரு பிரசன்னம், உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒரு கிருபை இன்னைக்கு கர்த்தருடைய வீட்டில் வியாபரிப்பதை நான் உணர்கிறேன். As I sing the song, open your hearts, surrender for the battle today. நான் விட்டுட்டேன் ஆண்டவரை, வேணான்னு நினைச்சேன், ஆனால் எழுந்து என் யுத்தத்தை தொடருவேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் அதை செஞ்சு முடிப்பேன். எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், எவ்வளோ சவாலா இருந்தாலும் அந்த யுத்தத்தினூடே தான் நான் போவேனே தவிர நான் அதில் விலகி போக மாட்டேன். ஜெயிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஜெயிக்கிறவர்கள் தூண்கள், ஜெயிக்கிறவர்களுக்கு நான் தேவனா இருப்பேன், ஜெயிக்கிறவர்கள் என் மகனா இருப்பான், ஜெயிக்கிறவர்களுக்கு என் பேர் அவங்க நெத்தியில நான் சுட்டுவேன். ஜெயிக்கிறவர்களே, as I sing this song, just open up your hearts and surrender to do everything that God wants you to do, to possess everything that God has spoken to you, given to you. Thank you, Jesus. தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கின்றது. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கின்றது. என் தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, என் கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, என் கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தேவரீர் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கின்றது. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கின்றது. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய், என் தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, என் கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, என் அடைக்கலம் நீ, என் கோட்டையும் நீ, என்றும் காப்பி. உங்கள் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி இருக்கிறார். He has already trained your hands. நீங்க பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் பட்ட பல துன்பங்கள், உடைவுகள், வீழ்ச்சிகள், கஷ்டங்கள், உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள், உங்கள் வாழ்க்கை பிரிவுகள், all these things, all the pieces கர்த்தர் எடுத்து உங்களை அடுத்த யுத்தத்திற்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. You are ready. நான் இப்படி சொல்றேன், அடுத்த யுத்தத்திற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணிட்டாரு. You are ready for the battle. I have already given it. If you will arise, you will possess it. நீ எழுந்தா நீ சுதந்திரிச்சு முடிச்சிருவே. சீக்கிரம் சில யுத்தங்கள் முடிய போகிறது. நீ எதிர்பார்த்திடாத சில
பங்குகளை நீ எழுந்து முடிக்க போகிற. நான் என் கிருபை உனக்கு ஏராளம் தந்திருக்கிறேன். என் பலத்தால் உன்னை இடை கட்டுவேன். என் சமூகம் உங்க கூட இருக்கும். என் சமூகத்தை கொண்டு, என் பிரசன்னத்தை கொண்டு, என் வல்லமை கொண்டு நீ எழுந்து பராக்கிரமம் செய்வ. உன்னை குறித்து நினைத்த என் நிரூபணங்களை நிறைவேற்றக்கூடிய வழிகளை உனக்கு காண்பிப்பேன். நீ எழுந்து அதனுடைய நடப்ப. கொஞ்சம் தூரத்தில் நீ அமர வேண்டிய மேஜையின் மகத்துவங்கள் அமர்ந்து நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின என் பங்கை பொக்கிஷத்தை நீ சுதந்திரிப்பாய். Daddy, we bless your children today. உங்க பிள்ளைங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதுவரை எல்லா மகத்துவங்களை நடத்துக்க எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள். எஸ், ஆனால் திரும்பி பார்த்தா எங்களுக்கு தெரிகிறது இதனோட நீ எங்களை வணைந்து, வெளியான மனுஷன் தோய்ந்து போகும்போது உள்ளாத மனுஷனை நீர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறீரே. உமக்கு